கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 3:8, ரோமன்ஸ் 3:8. நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் ஆக்கினை நீதியாய் இருக்கும். பவுல் ரொம்ப அழகா, ரொம்ப கடுமையா ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்க சொல்லுகிற பிரசங்கத்தை சிலர் தவறுதலாக சொல்றாங்க. நாங்க பொய்யா அப்படி பிரசங்கம் பண்றோம். என்ன, நீங்க பாவம் பண்றதுனால தேவனுடைய காரியங்களுக்கு தேவனுக்கு மகிமை வருது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுது, தேவனுடைய நீதி விளங்க பண்ணுகிறது அப்படின்னு சொல்றதுனால நாங்கள் சிலரை தீமை செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே ஒரு பொய்யான ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. என்ன, அவங்க வேணுமென்றே தேவையில்லாமல் இதை திரிச்சு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க மேலே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இல்லை அப்படி சொல்கிறவங்க மேலே கடுமையான நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ பவுல் பிரதானமாக என்ன, சுவிசேஷத்தை ரொம்ப தெளிவாக அவர் விளக்கி சொல்லக்கூடிய காரியம். நல்லா அருமையாக தெரிஞ்சு கொள்ளுங்க. கிருபை என்ன பண்ணணும்னா ஒரு மனுஷனை முழுவதுமாக புதிதவனாய் மாற்ற வேண்டுமே ஒழிய அவனை திரிக்கிறவனாக மாற்றக்கூடாது. கிரேஸ் என்ன பண்ணணும்? ஒருத்தனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்மோ இல்லை மேனிப்புலேஷனை பண்ணக்கூடாது. ஏன்னா வேணுமென்றே பாவம் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய இரக்கத்தை ஏளனம் செய்கிறார்கள். இதனால நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இப்போ கர்த்தர் ஒரு பொல்லாப்புலேருந்து நன்மையை கொண்டு வருவாருன்னு சொல்லி சொன்னால் அது என்ன நினைக்கிறாங்க? அவங்க கர்த்தர் அதை அனுமதிக்கிறார்னு கிடையவே கிடையாது. நீங்கள் ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லும்போது என்ன அழகாக சொல்கிறாரு? மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்து பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இதை எடுத்து திரிச்சுட்டு என்ன சொல்றாங்க? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே, இல்லவே இல்லை. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்போ இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய சுவிசேஷத்தை குறித்து பொய்யாக சொல்லக்கூடிய மக்களை ரொம்ப கடுமையாக கர்த்தருடைய கோபாக்கினை அவங்கள நிறுத்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இல்லை, கிருபை என்ன இல்லை, நீங்கள் பாவம் பண்ணுவதற்கு ஒரு ஃப்ரீயோ ஒரு லைசன்ஸோ இல்லை. மாறாக இது என்ன பண்ணுது? நம்மை நீதி உள்ளவர்களாயும் நேர்மை உள்ளவர்களாயும் ஒரு புது மனிதனாயும் மாற்றக்கூடியதாக இருக்குது. அப்போ சுவிசேஷம் என்பது பவுலுங்க சொல்கிற காரியம் என்ன? சுவிசேஷம் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது, அவனை பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்கிறோம், சுவிசேஷத்தை எப்படி வாழுகிறோம் என்பதை மற்றவர்கள் காட்டக்கூடியதாக. இன்றைக்கு வேத வசனத்தை திரிச்சு இன்னைக்கு அநேகரை பாவத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய கிருபையின் உபதேசம் என்று பெருகி போன காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் கிருபையானவர், அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. தேவனுடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை, அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஆனால் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கத்தையும் உணர்ந்து கொண்ட ஒரு மனுஷன் மறுபடியும் அந்த பாவத்தில் வாழ முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு ரோட்டில் உட்காந்து ஒரு வேசித்தனம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு விபச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரியை கர்த்தர் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், நான் உன்னுடைய பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவளை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் அவளை எடுத்துக்கொண்டு போய் அரண்மனையில் அவளை ஒரு ராஜகுமாரியை வைத்து அவளுக்கு எல்லாம் செய்து அவளுடைய தேவைகளை சந்தித்து அவளுக்கு நல்ல ராஜ உடை உடுத்தி அவளை அருமையாக பார்த்து பராமரித்து போஷித்து வளர்த்து கொண்டு இருக்கும்போது அந்த பிள்ளை மறுபடியும் அதெல்லாம் விட்டு அரண்மனையை விட்டு ரோட்டில் உட்காந்து மறுபடியும் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுவாளா? பண்ணவே மாட்டா.
அதே மாதிரி எனக்கு அருமையானவர்களே, உங்களை ரட்சித்து உங்களை பாவங்கள்லேருந்து அழுக்கிலிருந்து எல்லா சாபங்கள்லேருந்து மீட்டெடுத்து உங்களை தன்னுடைய பிள்ளையா என்று எடுத்துக்கொண்டு வைத்திருக்கிற அந்த தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் தெளிந்த சிந்தையுள்ளவர்களாய், ஆம் ஆண்டவரே, தீமையை செய்கிறவர்களாய் அல்ல, நாங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒரு புதிதாய் மறுசீரமைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.